சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் முத்துவும் மீனாவும் இருந்துட்டு நீங்கள் பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. உங்களை நினச்சா நாங்களாம் கையை எடுத்து கும்பிடணும். நிறைய வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் போல். ஆனால் மனைவி என்பது சரியாக அமைஞ்சா அந்த குடும்பமே நல்லத்தனமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா அந்த பார்லர் அம்மாவை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அது இப்படி பண்ணுன்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதை காப்பாற்றிக்க அதை அடுக்கடுக்காக போய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை எவ்வளோ சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கணுமோ அது எல்லாமே எங்கள் அம்மா பண்ணாங்க. அது சொந்தமாக பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக சொந்த வீட்டோட டாக்குமெண்ட்டே கொண்டு போய் அடமானம் வச்சு 10 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இவன் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்காக என் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அதுவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா வசமாக மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு இது நாள் வரைக்குமே ஒரு பைசா கூட திருப்பி தரவே இல்லை. இப்படி அதனுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் எங்கள் வீட்டிலையே அது இருந்துச்சு. அவங்க பையன் படிப்பு செலவுக்காக மனோஜுக்கு தெரியாமல் அந்த ஷோரூம்லேயே 3 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டு வேலை செய்கிறவங்க மேலே பழிய போட்டுடுச்சு. அதுக்கப்புறமா விசாரிச்சதுக்கப்புறமா தான் பார்லர் அம்மா தான் அந்த பணத்தை எடுத்ததுன்னே எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் அது எங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேடம்க்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.